நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரிணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் விடுதலை. மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் பதிவாகியுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 330 உயர்வு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கத்துவத்தை நீக்க கென்யா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகாரம். சண்டே லீடர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்த லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் குற்றமற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சட்டமா அதிபர் ஆலோசனைக்கமைய கல்கிச பிரதம நீதவான் ரங்க விமலசேனவினால் பிரதான சந்தேக நபர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி அதிதிய பகுதியில் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் லசந்த விக்ரமதுங்க கும்பல் ஒன்றினால் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் நுவரெலியாவில் உள்ள வாகன திருத்துமிட உரிமையாளர் ஒருவரும் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவரும் போலீஸ் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் வாகன திருத்துமிட உரிமையாளர் சிறையில் உயிரிழந்திருந்தார். ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குறித்து சட்டமா அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் பதிவாகியுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 330 உயர்வடைந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 21 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலைமையின் கீழ் குர்நாகல் மாவட்டத்திலேயே கூடுதலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அந்த மாவட்டத்தில் இதுவரை 90 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கண்டி மாவட்டத்தில் 57 முறைப்பாடுகளும், மாத்தறை மாவட்டத்தில் 46 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 25 முறைப்பாடுகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 9 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் தேர்தல்கள் முறைப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் தொடர்பில் இதுவரை கிடைத்துள்ள மொத்த முறைப்பாடுகளில் 30 வன்முறை சம்பவங்கள் குறித்தும் பதிவாகியுள்ளன. அரசு வளங்களின் முறையற்ற பயன்பாடு குறித்து கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் அரசு ஊழியர்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்படுவது தொடர்பிலான முறைப்பாடுகளே அதிகம் காணப்படுவதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான 59 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோத கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டமை தொடர்பாக 39 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் குர்நாகல் மாவட்டத்தில் 9 முறைப்பாடுகளும், கண்டி மாவட்டத்தில் 8 முறைப்பாடுகளும் அடங்குகின்றன. அரசாங்க ஊழியர்களின் இடமாற்றம் தொடர்பான 16 முறைப்பாடுகளும் தேர்தல்கள் செயலகத்திற்கு பதிவாகியுள்ளது. பாயகல போத்துவில் பிரதேசத்தில் மயானம் ஒன்றிற்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது. கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது பிரதேச அரசியல்வாதிகள் தொடர்பில் அமைச்சர் இவ்வாறானதொரு கருத்தை தெரிவித்தார். கீழ்த்தரமான நடவடிக்கைகளால் பிரதேச சபை தலைவர் ஒருவர் இன்று வீதியில் செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. தெள்ளுப்பூச்சி ஒன்று கடித்தால் மண்ணெண்ணெய் பூசுவார்கள். கடித்த பூச்சியை தேடி மண்ணெண்ணெயை பூச மாட்டார்கள். முழு கதிரைக்கும் பூசினால் அனைத்து தெள்ளுப்பூச்சிகளும் போய்விடும். இவ்வாறான அரசியல்வாதிகளை நாம் பொருட்படுத்தவில்லை என தற்போது அனைவரும் கூறுகின்றனர். எங்களுக்கு இவர்கள் இதனையே கூறுகின்றனர். குருநாகல் ஹெட்டிப்பொல பகுதியில் அரசியல் கட்சி செயற்பாட்டாளர் ஒருவர் அடையாளம் காணப்படாத குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டு தாக்குதல் நடத்திய பின்னர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரது தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹெட்டிப்போல பகுதியைச் சேர்ந்த கோழிப்பண்ணை வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கடத்திச் செல்லப்பட்டு தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான வர்த்தகர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள காட்டு பகுதியொன்றில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரால் காப்பாற்றப்பட்டுள்ளார். வர்த்தகரை கடத்திச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கேப் வாகனம் ஒன்றை கல்கமுவா நானேரி வீதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வாகனம் கைவிடப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியிருப்பதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். மேலதிக விசாரணைகளின் பொருட்டு கேப் வாகனம் வாரியப்பொல போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் உயர் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். ஆனையரவு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளனர். A9 வீதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் ராணுவ உளவு இயந்திரமும் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன.
இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த 4 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் உளவு இயந்திர சாரதியே விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் பூநகரி ராணுவ முகாமில் பணியாற்றி வருகின்றார். இந்த விபத்தில் 2 பெண்களும் காயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ரயிலில் மோதி காட்டு யானைகள் உயிரிழக்கின்றமை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் கலந்துரையாடி தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்ள உள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. காட்டு யானைகள் ரயிலில் மோதுவதை தடுப்பதற்காக இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படுவதில்லை என அமைச்சர் விஜித்த விஜயமுனி சோய்சா கூறுகின்றார். இந்த பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடி நான் திட்டம் ஒன்றை முன்வைத்தேன். கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் இந்த பிரச்சனை தீரவில்லை என அறிந்து கொண்டோம். இவர்களுடன் சிநேகபூர்வமாக நாம் கலந்துரையாட எண்ணியுள்ளோம். போக்குவரத்து அமைச்சரிடம் இது தொடர்பில் கலந்துரையாட திகதி ஒன்றை கோரியிருந்தோம். அவருக்கும் பொறுப்புகள் காணப்படுவதால் திகதி ஒன்று இன்னும் வழங்கவில்லை. எனினும் விரைவில் சாரதிகளுடன் கலந்துரையாடி அவர்களை தெளிவூட்ட எம்மால் முடியும். ரயில் மார்க்கங்களின் இரு பக்கங்களையும் எம்மால் சுத்தப்படுத்த முடியும். புற்றுநோய் வைத்தியசாலையில் சுமார் 1 மாத காலமாக நிலவும் வைத்தியர் பற்றாக்குறை இதுவரை நிவர்த்தி செய்யப்படாத நிலையில் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினை தொடர்பில் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்திய நிபுணர் வசந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமது வைத்தியசாலையில் 7 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய வைத்தியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படாத போதிலும் அதற்கு மாற்றீடாக வேறு வைத்தியர்கள் நியமிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் பணியாற்றி வந்த 28 வைத்தியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த வைத்தியர்களுக்கு மாற்றீடாக வேறு வைத்தியர்கள் இதுவரை நியமிக்கப்படாததால் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் வசந்த திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1000 புற்றுநோயாளர்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தினமும் 600 பேர் வரையில் சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் வைத்தியர்கள் இரவு வேளையில் சேவையில் ஈடுபடுவதிலும் ஏனைய சேவைகளை வழங்குவதிலும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. மஹாயா பிரதேசத்தில் கஞ்சா போதைப் பொருளை கொண்டு சென்ற சிவில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 1 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பயணப்பொதியில் மறைத்து வைத்திருந்ததாக போலீசார் கூறினர். நேற்று மாலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மஹாயா சிவில் பாதுகாப்பு படை அலுவலகத்தில் சேவையாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட உள்ளார். பொலனர்வை கைத்தொழிற்பேட்டையில் உள்ள டயர் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ பரவியுள்ளது. இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த தீ பரவியுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த வர்த்தக நிலையத்தில் பழைய டயர்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த கட்டடம் ஒன்றிலேயே தீ பரவியுள்ளது. கட்டடத்தின் அருகில் இருந்த ரப்பர் விரிப்புகள் உற்பத்தி செய்யும் பிரிவிலும் இந்த தீ பரவியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த தீயினால் வர்த்தக நிலையத்தின் இயந்திரங்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயை கட்டுப்படுத்த தமன்கடுவ பிரதேச சபை தீயணைப்பு பிரிவினர் அளிக்கப்பட்டதாகவும் 3.5 மணித்தியாலங்களாக தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.